Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஆஞ்சநேயர் கோயில் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. அதை நன்றியோடு மக்கள் எண்ணி பார்த்து இந்த எழுச்சியான வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் தென்பெண்ணை ஆற்றை செட்டேரி அணையில் இணைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. ஜோலார்பேட்டை அரசு மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை மையமாக அமைக்கவில்லை. ஜோலார்பேட்டை சிப்காட் பேருந்து நிலையம் அமைக்கப்படும், ஆனால் இதுவரை அமைக்கவில்லை. 51 மாதங்களை கடக்கப் போகிறது. நாட்ராம்பள்ளி மலன்குண்டாவில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும், ஆனால் இதுவரை அமைக்கவில்லை. 51 மாதம் முடிந்துவிட்டது. இன்னும் 7 மாதங்களில் ஆட்சி முடிய போகிறது. வாணியம்பாடியில் பாதாள சாக்கடை திட்டம், ஜவ்வாது மலை அருகே காவலூரில் இருக்கக்கூடிய மூலிகை பண்ணை அமைக்கப்படும், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணைகள் அமைக்கப்படும். எதுவுமே இதுவரை அமைக்கப்படவில்லை. ஆட்சி முடிவதற்கு 7 மாதம் மட்டுமே இருக்கிறது. பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை எங்கே என்று மக்கள் கேட்கிறார்கள். வாணியம்பாடியில் சந்தனமர தொழிற்சாலை செயல்பட நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒகேனக்கலில் கூட்டு குடிநீர் திட்டம் விரிவாக்கப்படும், ஆனால் விரிவாக்கவில்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக அதாவது ஜோலார்பேட்டை மக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறது. ஆனால் திமுக அரசு வஞ்சித்திருப்பதாக அந்த மக்கள் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வேதனையை, துயரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கு. ஜோலார்பேட்டை இந்த சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே திருப்பத்தூர் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் வகையிலே அது அமைந்தது. ஜோலார்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் தடையில்லா காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது கழக ஆட்சியில். ஜோலார்பேட்டை நகர பொதுமக்கள் சுமார் 40 ஆண்டு கால கோரிக்கையை, அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியை இணைக்கக்கூடிய புதிய ரயில்வே மேம்பாலம் 22 கோடி மதிப்பீட்டிலே அமைக்கப்பட்டது. இது மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அது மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு அதற்கு உள்ளது. நாட்டாம்பள்ளி அதே போன்று தனி தாலுகாவாக அறிவித்தது. புதிய கட்டிடம் கொடுக்கப்பட்டது. நாட்டாம்பள்ளி பேரூராட்சி புதிய அலுவலக கட்டிடம் கட்டித்தரப்பட்டது. அக்ரஹாரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி துவங்கப்பட்டது. அதே போன்று ஜெட்டல்நாயக்கன்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்டது. வாணியம்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை வழியாக செல்வதற்கு 4 வழிச்சாலைகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தொகுதியில் அனைத்து ரயில் மேம்பாலங்களும் தரைப்பாலங்களும் கட்டி கொடுக்கப்பட்டது. ஜெயபுரம் பகுதியில் அதாவது 110 kV துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுத்தது. ஜோலார்பேட்டையில் புதிய நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. ஜோலார்பேட்டையில் 33 kV புதிய துணை மின் நிலையம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. இப்படி ஜோலார்பேட்டை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக வழங்கி இருக்கிறது. அதனை நன்றியோடு இந்த மக்கள் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறார்கள். அதற்குத்தான் இந்த மக்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார். ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தொழில் நகரமாக இது இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக இந்த பட்டப்பகலில் பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது. அதை தடுப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதே போல பாலியல் வன்கொடுமை ஒருபுறம் தடைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கொலை சம்பவங்கள் அதிகமாக இந்த பகுதியில் நடைபெறுகிறது. இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மக்களிடம் ஆனந்தம், வேதனை இருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியில 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருப்பதாகவும், அதே போல ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய தாலிக்கு தங்கம் திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதால் மிகப்பெரிய அளவில் வேதனை அடைவதாகவும், தொழிலாளர்கள் மத்தியிலே, ஏழை எளிய மக்கள் மத்தியிலே, விவசாயிகள் மத்தியிலே ஒரு வேதனை இருக்கும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொடுக்கப்பட்ட மடிக்கணினி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் மிகப்பெரிய வேதனையோடு அடைந்திருக்கிறார்கள். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ஒட்டுமொத்தமாக 4.5 ஆண்டுகள் ஏமாற்றிவிட்டதை நினைத்து இந்த திமுக அரசு எப்படியெல்லாம் தங்களை ஏமாற்றியது என்பது குறித்த மிகப்பெரிய அளவில் வேதனையோடு இந்த மக்கள் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த சாதனைகள் இன்றைக்கு இந்த மக்கள் உற்சாகமாக முளைப்பாரி எடுத்து தங்களுடைய நிலத்தில் விளையக்கூடிய அதாவது மிளகாய், தக்காளி, அதே போல பல்வேறு வகையான காய்கறிகள் செடிகளோடு அவர் பசுமையாக அந்த வரவேற்பு கூடைகளை வைத்து அதிமுக பொதுச் செயலாளரை பல்லாயிரக்கணக்கான பெண்கள் சாலையில் 2 உரைகளில் திரண்டு அந்த பூரண கும்ப மரியாதையோடு உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஜோலார்பேட்டை இந்த சட்டமன்ற தொகுதியை புதுப்பிக்கிற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு இந்த உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக ஜோலார்பேட்டை மாநகரமே இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் பொதுமக்களும் அதே போல இளைஞர்களும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 அரியணை ஏற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஆளுகிற அரசு இழைக்கப்பட்ட அநீதிகள், ஏமாற்றப்பட்ட திட்டங்கள் இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து இன்றைக்கு அலைகடல் என திறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், இந்த திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் KC வீரமணி அமைச்சராக இருந்தபோது பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துணை சபாநாயகராக இருந்த தம்பிதுரை இந்த மாவட்ட பொறுப்பாளராக இருக்கிறார்கள். அவர்களும் வருகை இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வரவேற்பதற்காக எங்கு பார்த்தாலும் மனித கலைகளாக, எங்கு பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளாக புரட்சித்தனுடைய எழுச்சி பயணத்தை வரவேற்று கையில் பதாதைகளோடு இந்த பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் திறந்து இந்த வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி கமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்ற பகுதியிலே மிகப்பெரிய அளவில் எழுச்சியை ஆக்கப் போகிறார். அதற்காக வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கூட்டம் அலைகளில் என தெரிந்த தியாக வரவேற்பை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக தோல் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம் என்பதையும், ஆட்சியில இருந்தால் மக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை பார்த்து செய்யக்கூடிய ஒரு அரசு, ஆட்சியில இல்லை என்றால் களத்திற்கு சென்று மக்களுடைய வேதனைகளை, துயரங்களை, அதே போல மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய கோரிக்கைகளை, மக்களுக்கு இழைக்கப்படுகிற அரசு இழைக்கக்கூடிய அறிவுகளை கேட்டறிந்து ஆட்சி அதிகாரத்தில் வருகிற போது அவற்றை நிறைவேற்றி கொடுத்து மக்களுடைய பாதுகாவலனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை விரும்புகிற வகையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய ஆட்சியருக்கு வந்து இந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே திரும்பி இருக்கிறார்கள். ஜோலார்பேட்டை இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. இந்த மக்கள் மத்தியில் ஆஞ்சநேயர் கோயில் அருகே அதிமுக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம்.